Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் வீடியோக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வீடியோல வந்து ஒரு சில வார்த்தைகள் ரிப்பீட் ஆகும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பீஸ்ட்டுங்களாம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு 3 கண்ணு வச்சிருக்க ஒரு சிறுத்தையுமே வந்து நின்று இருக்கும். நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க பீஸ்ட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க பார்த்தா சடனாக அவனுக்கு அவனோட ஃபாஸ்ட் லைஃப் மெமரியுமே வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு டைம் அந்த சூனியக்காரி பொம்பளை நம்ம ஹீரோட நெஞ்சில் ஓட்ட போட்டது மட்டும் இல்லாமல் அவனோட தலையை தனியாக பிச்சு எடுத்து நம்ம ஹீரோவை கொடூரமாக சாவடிச்சிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம பயிலுமே கடவுள் வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த ஒரு லைஃப் இப்படி தான் முடியணுமான்னு நம்ம பயிலுமே பயத்தில் நடுங்கிட்டு இருக்கேன். உடனே நம்ம டாங்க பயிலுமே நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து நமக்கு நேரம் கம்மியா தான் இருக்குது, எப்படியாச்சும் ஓடி போயாவது தப்பிச்சிடலான்னு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு சிறுத்தை வாயில செல்வாலாம் ஊத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை கொடூரமா பார்த்துட்டு இருக்குது. அதோட மட்டும் இல்லாம அந்த டைம்னு பார்த்து அந்த சிறுத்தை ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. நடுங்கிறது மட்டும் இல்லாம பயத்துல அந்த 3 கண்ணு சிறுத்தை பயப்புல அதே இடத்துல பாத்ரூமே போயிருது. அப்படி எதை பார்த்துடா இந்த சிறுத்தை இந்த நடுங்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல தலைவன் நம்ம நரி பயப்புல மாசம் கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கேன். நம்ம நரி பயிலுமே ஒரு கொடூரமான ஒரு ஆறாவை ரிலீஸ் பண்ணிட்டு நடந்து வர இதை பார்த்துட்டு அந்த சிறுத்தை மட்டும் பயப்படல, அந்த இடத்துல இருந்தா ஒட்டுமொத்த மிருகங்களுமே நடுங்க ஆரம்பிக்குதுங்க. இங்க நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம 2 பசங்களுமே என்னடா நடக்குது இங்கன்னு நம்ம நரி பையில பார்த்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. உடனே நம்ம நரி குட்டியுமே அதோட பவரை ரிலீஸ் பண்ண பார்த்தா அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தண்டர் விழ ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த தண்டர் மறைஞ்ச அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம டாங்க பையிலுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே அந்த காட்டுக்கு வெளியே தான் கிடப்பாங்க. அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னே தெரியல. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோட மூஞ்ச நம்ம நரிப்பையிலுமே நக்கிட்டு இருக்கேன். இதனாலேயே நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்துமே எந்திரிச்சிடறான். நம்ம ஹீரோவுமே நான் எது செத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு எது வந்துட்டேனான்னு நம்ம ஹீரோ சைட்ல திரும்பி பார்க்கறப்ப தான் அந்த இடத்துல நம்ம நரி பையன் இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த நரி எப்படி இங்க இருக்குது, அது மட்டும் இல்லாம என்னோட உடம்பு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னும் சாகல அப்படின்னு நம்ம ஹீரோவுமே நினைச்சிட்டு இருக்கப்ப சடனா நம்ம நரி பையப்புல நம்ம ஹீரோ மேலேயே தாவிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ எல்லாம் பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவனுமே அந்த நரியை பார்த்துட்டு நான் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டாலாம் இருக்க மாட்டேன், இந்த பக்கத்துல படுத்து கிடக்குறானே அவனை வேணுமாலும் போய் சாப்பிடுன்னு நம்ம நிறைய பார்த்துமே நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கேன். அப்படியே கல்பனா நம்ம டிமானிகள்ட்ட தான் காட்டாங்க. அந்த இடத்துல நம்ம டீமன் லாடுக்கு முன்னாடி அந்த கல்ட்டில் இருக்க ஒட்டு மொத்த பெரிய தலைகட்டுங்களுமே நம்ம டீமன் லாடுக்கு முன்னாடி மண்டி போட்டு தலை வணங்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஒரு கூட்டத்துல இந்த 7 ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம அடுத்து இந்த கல்ட்டோட லீடர் பொசிஷனுக்கு போட்டி போடுற 7 கேண்டிடேட்ல 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். நம்ம டீமன் லாடுமே அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அவருமே எப்பயும் போல சைடுல கிண்ணிய வச்சு சரக்கு ஊத்திட்டு இருக்காரு. உடனே அவரு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினை பார்த்துட்டு வரப்போற மேரா ஃபெஸ்டிவலோட மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்டிருப்பாரு. உடனே அவனுமே நம்ம டீமன்லாட பார்த்து மொத்தமா 57,000 கோல்டு காயின் வருது மாஸ்டர், அது மட்டும் இல்லாம இந்த ஃபெஸ்டிவல் வந்து போன ஃபெஸ்டிவலை விட 12,000 கோல்டு காயின் வந்து எக்ஸ்ட்ராவே வருதுன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம டீமன்லாடுமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இந்த கல்ட்டோட ஸ்பெஷல் ஃபோர்ஸுமே அவங்களோட டியூட்டில தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த ஃபெஸ்டிவலுக்கு பங்கேற்கிற வேலை செய்யற ஆட்களோட எண்ணிக்கையுமே கம்மியா தான் இருக்கணும், அப்படி இருக்கப்ப எப்படி இந்த அளவுக்கு செலவு அதிகமாச்சுன்னு கேட்டிருப்பாரு. நம்ம டீமன்லாடு சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினுமே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு லேடியை பார்த்து இன்டர்னல் என்லைட்மென்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர், இந்த ஃபெஸ்டிவலுக்கான ஒட்டுமொத்த வரவு செலவுமே நீங்க தான் பாக்குறீங்க, அதனால எப்படி இந்த அளவுக்கு செலவு அதிகமாகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினுமே அந்த லேடியை பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த லேடியுமே இந்த டிமானிக் கல்ட்டில் இருக்க 7 பெரிய ஃபேமிலியில 4 ஃபேமிலி மட்டும் இந்த டிமானிக் ஸ்வாட் ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த 7 ஃபேமிலியுமே 100கணக்கான வருஷமா இந்த கல்ட்டை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கல்ட்டு சார்பா நாம வந்து இந்த 7 ஃபேமிலிக்கு ஒரு ரிவார்டை கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால நம்ம கல்ட்டுக்குமே இதனால ஒரு பெருமை, அதோட அவங்களுக்குமே ஒரு ஹானராவுமே இருக்கும்னு சொல்லியிருப்பா. அப்பதான் இவளை பத்தியுமே இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளோட பேரு சோ யோன் சிம். இந்த லேடி வந்து இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட இன்டர்னல் என்லைட்மென்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினுமே இந்த லேடி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இந்த கல்ட்டோட ஹிஸ்டரியே போதும் இந்த டீமனிக் கல்ட் எப்படியாப்பட்டதுன்னு நிரூபிக்க, அதோட மட்டும் இல்லாம மற்ற ஃபேமிலியோட தலைவர்கள் எல்லாருமே நம்ம முன்னோர்களோட வழிபாட்டு சடங்குல கலந்துக்கிறதுனால அவங்களோட உடம்புல 6 விதமான காயங்களை நம்ம டீமன்லாடு வந்து வழங்குவாரு. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச காணரே தவிர நீங்க சொல்ற மாட்டான் அது வந்து பணத்தால கொடுக்கறது இல்ல, அது வந்து டீமன் லாடால வழங்கப்படுற ஒரு ஹானர்னு சொல்லியிருப்பாரு. நம்ம கார்டியன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடிக்குலாம் ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுறது. அதுவுமே உடனே நம்ம கார்டியனை பத்தி இதை பத்தி நான் முழுசா யோசிக்காம விட்டுட்டேன், அதனால என்ன நீங்க மன்னிச்சுக்கிங்க, இதோட அப்ரூவல்ல வந்து நான் நாளைக்கே உங்கள்கிட்ட சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே பயத்துல பின்னாடி போயிருக்கும். அப்பதான் நம்ம டீமன் லாட பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனுமே கல்ட்டோட எல்லா தலைவர்களோட கருத்துக்களையுமே கேட்டு தெரிஞ்சாச்சு மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம டீமன் லாடுமே நல்ல வேலை செஞ்சேன்னு சொல்லியிருப்பாரு. அதோட அவருமே நம்ம ஃபர்ஸ்ட்
கார்டியனை பார்த்து இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் யங்லார்டு வந்து அவரோட ட்ரைனிங்ல இருந்து வெளியே வரலன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனுமே சிரிச்சுக்கிட்டு இன்னும் அவன் வந்து தேர்ட் கார்டியனோட டீமன் கால்ல இருந்து வெளியே வரலன்னு சொல்லியிருப்பான். நம்ம டீமன் லார்டுமே சரக்கு அடிச்சுக்கிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு செகண்ட் யங்லார்ட கூப்பிட்டுருப்பாரு. அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். இவனோட பேரு குவாங் பியூன். இவன் தான் நம்ம டிமானிகல்ட்டோட செகண்ட் யங்லார்ட். இவனுமே நம்ம டீமன் லார்டுக்கு ஒரு வணக்கத்தை போட அவருமே இவனை பார்த்து நீ மறுபடியும் ட்ரைனிங்குக்கு போக ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கியான்னு கேட்டிருப்பாரு. உடனே அவனுமே நம்ம டீமன் லார்ட பார்த்து நான் வந்து ஏற்கனவே என்னுடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால அதுக்கான நேரம் வராத வரைக்கும் நான் வந்து திரும்ப ட்ரைனிங் பண்றதா இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்த ஒரு சில பெருசுங்களாம் இவன் எவ்வளவு தைரியம் இருந்தா டீமன் லார்டுக்கு முன்னாடியே இவனோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல பத்தி கான்பிடென்டாவும் போல்டாவும் சொல்ல முடியும்னு இவங்களும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டீமன் லார்டுமே அவனை பார்த்து நீ வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதனால நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே நீ பண்ணுன்ட்டு நம்ம டீமன் லார்டுமே சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்த அந்த பெருசுங்களாம் ஆளு மிரண்டு போயிருப்பானுங்க. அப்பதான் அந்த பெருசுங்களுமே நம்ம டீமன் லார்டு இவனை பாராட்டின மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் யங்லார்டு அந்த ஃபர்ஸ்ட் யங்லார்டுக்கு ஒரு சரியான போட்டியாளரா இருப்பான்னு அவங்களுமே குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே அவனுமே நம்ம டீமன் லார்டுக்கு ஒரு நன்றியை சொல்றான். அடுத்து அவருமே நம்ம ஃபோர்த் யங்லார்டா தான் கூப்பிடுறாரு. அவனுமே நம்ம டீமன் லார்டுக்கு முன்னாடி வந்து ஒரு வணக்கத்தை போடுறான். அப்பதான் நம்ம டீமன் லார்டு அவனை பார்த்து உன்னை வந்து நான் 5 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது நீ ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உன்னை பார்க்கும்போது அதிகமா நீ வந்து ட்ரைனிங் பண்ற மாட்டேன் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நமக்கு தான் தெரியும் இந்த பைபிள நம்ம ஹீரோவா நினைச்சேன் நைட்டும் பகலும் தூங்காம செம்ம காண்டில் இருந்திருப்பான். அதனாலேயே இவனோட கண்ணுலாம் ஒரு மாதிரி கருப்பா இருந்திருக்கும். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே இவனை பார்த்து நீங்க வந்து மத்தவங்களை வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங்கை இன்னமும் நீங்க கடினமா பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட இலக்கை உங்களால அடைய முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவனுமே அவரை பார்த்து நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா மனசுல வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவனை பார்த்து ஒரு டெரரான லுக்ல நீங்க வந்து உங்களை முழுசா இந்த டிமானிகல்ட்டுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அவர் பார்த்த அந்த ஒரு பார்வையிலேயே இந்த பைபிள் எல்லாம் ஆளு மிரண்டு போயிருப்பான். இவனுமே மனசுக்குள்ள நான் வந்து பதட்டப்படக்கூடாது, கண்டிப்பா டீமன் லார்டு என்னை இந்த கல்ட்டுக்கு வந்து முழுசா அர்ப்பணிக்கணும்னு தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் கவனம் செலுத்த வேண்டியது தற்காப்பு கலையில இல்ல, என்ன வந்து யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கேதர் பண்ணணும்னு இவனுமே மனசுல நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அடுத்து நம்ம டீமன் லார்டுமே 5th யங் லேடின்னு கூப்பிட அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம டீமன் லார்டுக்கு ஒரு வணக்கத்தை போடுது. இந்த பொண்ணு தான் நம்ம டிமானிகல்ட்டோட 5th யங் லேடி. இந்த பொண்ணோட பேரு ஜோ ஜியூங். நம்ம டீமன் லார்டுமே அந்த பொண்ணை பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய தற்போதைய தற்காப்பு கலையோட திறமையினால அதோட லிமிட்டை நீங்க எந்த அளவுக்கு ரீச் பண்ணிருக்கீங்கன்னு என்னால பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியுது. அதனால நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்டர் கோர்ட்டுக்கு போலாம்னு சொல்லியிருப்பாரு. அங்க இருக்க இந்த கல்ட்டோட 10 கிரேட் டிமானிக் டெக்னிக்ஸ்ல ஒன்ன வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு அங்க நின்று இருந்தா அந்த 2 பயபலிங்க மூஞ்சுமே ஒரு மாதிரி பேய் அடிச்ச மாட்ட மாதிரி இருது. உடனே அந்த பொண்ணு நம்ம டீமன் லார்ட பார்த்து இந்த ஒரு உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு சைட்ல நின்றுகிட்டு இருந்தா நம்ம 4th யங் லார்டுமே அடுத்து இந்த பொண்ணுக்கும் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதானு இந்த பொண்ணுக்குமே ஒரு ஸ்கெட்சை போட ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம 6th யங் லார்டு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். அதனால நம்ம டீமன் லார்டுமே 7th யங் லேடின்னு கூப்பிட்டுருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு தான் இருந்திருக்கும். இந்த பொண்ணு தான் நம்ம டிமானிகல்ட்டோட 7th யங் லேடி. இந்த பொண்ணோட பேரு ஜோ யோமின். இந்த பொண்ணை பாக்குறப்ப ஆளு ஒரு மாதிரி சூம்பி போன மாட்டான், ஒரு மாதிரி ஜாம்பியாட்ட நின்றுட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணு நம்ம டீமன் லார்ட பார்த்து மன்னிப்பு கேட்க உடனே அவருமே இந்த பொண்ணை பார்த்து இது ஒண்ணு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கான இடம் கிடையாது, நீ மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தானா உனக்கு வந்து இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது, அப்படி இல்லைன்னா ஒருவேளை நீ வந்து சாவ பார்த்து பயப்படுறியான அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருப்பாரு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணெல்லாம் குழந்தை மட்டுமே அழுதுகிட்டு இல்ல டீமன் லார்டுன்னு சொல்லியிருக்கோம். உடனே நம்ம டீமன் லார்டுமே அங்க இருக்க எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்து உங்க எல்லாருக்குமே நான் வந்து இது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லி எதுவுமே கத்து கொடுக்கல, அப்படி இருக்கப்ப உங்களுக்கு இந்த டிமானிகல்ட்டோட முழு அதிகாரமுமே வேணும்னா கண்டிப்பா உங்களோட லிமிட்டை எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு அங்க இருந்த அந்த 4 பயபலிங்க மூஞ்சிலையுமே சந்திரமுகி படத்துல வர மாட்டோம் ஒரு ஒளிவட்டம் வந்து அவங்களோட கண்ணுல நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம டீமன் லார்டுமே சரக்கடிச்சுக்கிட்டே நான் சொன்னது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு கப்பை டேபிள்ல வேகமா வச்சுட்டு தேடி யங் லார்டு நீ வந்து ரொம்பவே லேட்டா வந்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம தலைவன் ஒரு என்ட்ரியை போடுறான். இதை பார்த்துட்டு அங்க நின்றுட்டு இருந்த எல்லா பசங்களுமே ஆளு மிரண்டு போயிடுறானுங்க. அப்பதான் அங்க நின்றுட்டு இருந்தா அந்த 5th லேடியுமே 3rd பிரதரை பார்க்கும்போது ஃபுல்லா ரெக்கவர் ஆன மாட்டான் தெரியுது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவருடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல வந்து கம்ப்ளீட்டா அவர் இழந்துட்டாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இவரை பார்க்கும்போது அப்படி தெரியலன்னு இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் இந்த சைடு பார்த்தா இந்த 2 பைபிளைங்களும் இவன் எப்பறம் அந்த தனிமையான மூங்கில் காட்டுக்குள்ள இருந்து உயிரோட வந்தான்னு இவங்க 2 பேரும் ஆளு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோமே அவரை பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு டிமான் லார்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட நம்ம டிமான் லார்டுலாம் இவனை கண்ணுலே பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு. இவன் உடம்புக்குள்ள இருக்க டிமானிக் எனர்ஜி ரொம்பவுமே கொடூரமா இருக்குது, அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே டென்ஸா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம இவன் உடம்புக்குள்ள இருக்க டிமானிக் எனர்ஜி பயங்கரமா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு ஸ்டேஜை ரீச் பண்றதுக்காக இந்த 3rd யங் லார்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருப்பான்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுன்னு அவருமே யோசிச்சு பார்த்துட்டு அவருமே நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன அங்க இருக்க அந்த பெருசுங்க எல்லாருமே மறுபடியும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிருதுங்க. இது வரைக்கும் யாரையுமே டீமன் லார்டு இந்த அளவுக்கு
புகழ்ந்து பேசினதே இல்லைன்னு அவங்களுமே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கப்ப தான் நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பத்தி அந்த தனிமையான மூங்கில் காட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்களை நான் வந்து அந்த இடத்துல இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம டீமன் லாடுமே அவனை பார்த்துட்டு அப்ப சரி நீ வந்து என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கார்டியனை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே மனசுக்குள்ளாரியே ஒருவேளை இவர் என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டு போட்டு தள்ளிடுவாரோ, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா என்ன அந்த தனிமையான மூங்கில் தொப்ப மாட்டோம் மறுபடியும் ஒரு கொடூரமான இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சிருவாரோன்னு இவனுமே புலம்பிக்கிட்டே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே கல்பனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பட்ஜெட் மீட்டிங்குமே முடிஞ்சிருது. அங்க இருந்த ஒரு சில பெருசுங்களா அந்த லேடி கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே அந்த லேடியை பார்த்து நீங்க மறுபடியுமே ஃபர்ஸ்ட் கார்டியன் கிட்ட உங்களுடைய கணக்கெல்லாம் காட்ட வேண்டியதா இருக்கும், இதை நினைச்சு உங்களுக்கு பிரஷரா எது இருக்குதான்னு கேட்டிருப்பாங்க. அப்பதான் அந்த லேடியுமே அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் வந்து இப்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அங்க இருந்த ஒரு எல்டருமே இந்த லேடியை பார்த்து நடந்த இந்த ஒரு மீட்டிங்ல ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் வந்து அவர் அட்டன் பண்ண வேலை இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. உடனே அந்த லேடியுமே அதை பத்தி எனக்கு சரியா தெரியல, இருந்தாலுமே நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நார்தன் ஆர்த்தரா செக்ட் சேர்ந்தவங்க ஒரு வித்தியாசமான ஒரு தொழில வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால கூட அவர் வந்திருக்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுதுன்னு அந்த லேடியுமே சொல்லியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு சில பெருசுங்க நம்ம ஹீரோ பத்தியுமே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுமே நம்ம ஹீரோ பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வரைக்குமே டீமன் லார்டு இப்படி யாரையுமே பாராட்டினதுல, அது மட்டும் இல்லாம நம்ம தேர்ட் எங்களாடு வந்து குய் பிளாக் ஏஜால பாதிக்கப்பட்டு அவரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல வந்து கம்ப்ளீட்டா அவர் இழந்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த டைம் அவரை பார்க்கும்போது அவரு வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் இருந்த மாட்டா இருந்துச்சுன்னு அங்க இருந்த பெருசுங்களுமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த ஃபோர்த் எங்களாடுமே ஆளு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். இவனுமே கடுப்புல இந்த முட்டா பையன் சியோரியாங்க எப்படிதான் உயிரோட வந்தான், அது மட்டும் இல்லாம இந்த டீமன் லார்டு அவங்கிட்ட என்னத்தான் தான் பார்த்து தொலைஞ்சாருன்னு தெரியல, அவன் வந்து குய் பிளாக் ஏஜால கோமால இருந்தப்பயே நான் வந்து அவனை கொண்டு இருக்கணும், அது பண்ணாம விட்டது தான் என்னோட மிகப்பெரிய தப்புன்னு இவனுமே புலம்பிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த சரௌண்டிங்ல இருக்க அந்த ஒரு தோட்டத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த இடம் பார்க்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியன்ல பார்த்த மாட்டோமே ரொம்பவுமே அழகா இருக்குதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா சடனா நம்ம டீமன் லாடுமே அவனை பார்த்து உட்காருன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோலாம் ஒரு நிமிஷம் பயத்தோட உச்சிக்கே போயிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அங்க இருந்து அந்த சேர்ல உட்காந்துட்டு மனசுக்குள்ளாரியே நான் அந்த தனிமையான மூங்கில் தோப்புல இருந்தப்ப கூட இந்த அளவுக்கு பயந்ததுல, ஆனா இந்த அளவு ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கப்பல வந்து ஒரு சரக்கை ஊத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த சரக்கை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோவும் போன டைம் நம்ம டீமன் லாடு கொடுத்தா அந்த சரக்கோட டேஸ்ட் இன்னமுமே என்னோட நாக்கில் அப்படியே இருக்குதுன்னு இவனு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம டீமன் லாடு நம்ம ஹீரோ பார்த்து நீ வந்து அந்த பிளாக் டிராகன் மவுண்டன் மூவிங் டெக்னிக்கை கத்துக்கிட்டியான்னு கேட்டிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அது என்ன மாதிரியான டெக்னிக்னு தெரியாம திருத்தருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பார்த்து உனக்குள்ள இருக்க டிமானிக் எனர்ஜி ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, அது மட்டும் இல்லாம அந்த டிமானிக் டெக்னிக் கூட நீ வந்து வேற ஒரு மாஸ்லஸ் டெக்னிக்கை மெர்ஜ் பண்ண மாட்டமே இருக்குதுன்னு நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோல ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லாடுமே அவனை பார்த்து நீ மெர்ஜ் பண்ண அந்த ஒரு மார்ஷல் டெக்னிக்கை பார்க்கும்போது புத்திஸ்ட் செக்டர் சேர்ந்த மார்ஷல் டெக்னிக்ஸ் மாதிரிமே இருக்குதுன்னு நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லியிருப்பாரு. நம்ம டீமன் லாடு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அதே சமயம் அவனுமே நம்ம டீமன் லாட பார்த்து இவரு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலுமே இவரால எப்படி பார்க்கறது மூலியமாவே ஒருத்தரோட எனர்ஜி இவரால கண்டுபிடிக்க முடியுது, கண்டிப்பா இந்த ஆளு இதே இடத்துல என்ன போட்டு தள்ள போறான்னு இவனுமே பயத்துல இருக்க பார்த்தா அப்பதான் நம்ம டீமன் லாடு இவனை பார்த்து உண்மையிலுமே நீ அற்புதமான ஒரு டெக்னிக்கை தான் உருவாக்கி இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த டிமானிக் கல்ட்டில் இருக்க 10 கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை தாண்டி ஒரு புது டெக்னிக்கை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம், ஆனா நீ ஒரு செடியை வளர்க்க வேண்டிய இடத்துல ஒரு மரத்தை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோலாம் பயங்கரமா ஜெலஸ் ஆயிருவான். அப்பதான் நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பார்த்து அதுக்கான பரிசா இந்த ஒரு சரக்கு பாட்டில நீயே எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அதோட நம்ம ஹீரோமே நீ வந்து இங்க இருந்து போலாம்னு சொல்லியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.